இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் செய்து அவரவர்கள் உடலை தகுதியாக வைத்துக்கொண்டு யோகாவின் மூலியமாக வியாதிகளை வரவிடாமல் தடுக்கக்கூடியதான் இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. இதை தினைக்கும் நீங்கள் பார்த்துட்டு பலனடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா சிரசபத ஹஸ்த கோணாசனம்னு பேருங்க. இந்த சிரசபத ஹஸ்த கோணாசனம் செய்யறதுனால நமக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிது. இது யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். குழந்தை பேர், அதாவது குழந்தை இல்லாமல் இருந்து அவங்களுக்கு கரு உருவாக்கிடுதுன்னா அவங்க மட்டும் இதை செய்ய வேண்டாம். ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து ஆகியிருக்காங்கன்னா அவங்க இதை செய்யக்கூடாது. வயது முதிர்ந்து அடைந்தவர்களும் இதை செய்யக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வளைவுகள் நன்றாக திருப்பப்பட வேண்டும். கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆசனம் தான் இது. நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனால். அதனால் பார்த்திங்கன்னா, இந்த முடியாதவர்கள், வயோதிகர்கள், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நோய்களுக்கு சாப்பிட்றவங்க இவங்களாம் செய்ய வேணாம். மற்றபடி செஞ்சோம்னா எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல் சுற்று, 2ஆம் சுற்று, இடது வலது, வலது இடது இப்படி மாறி செய்யணும். இதை நீங்கள் 5 முறை செய்யணும். நாங்கள் 2 முறை தான் செய்வோம். இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, சில பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வலி ஏற்படும். இடுப்பு வலி, குனிஞ்சு நிமிர முடியாது. அவங்களாம் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு பழக்கத்திற்கு வந்திருந்து உங்களுக்கு ஆசனம் செஞ்ச பலன்களும் கிடைக்கும். அதே போல் அந்த இடுப்பு வலியிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். முதுகு தண்டுவட வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், முழங்கால் மூட்டு வலி இவங்க இருக்கிறவங்க அனைவருமே இதை செய்யுங்க. அந்த தைராய்டு உள்ளவங்க அதையும் இவங்க செஞ்சாங்கன்னா அதுலேருந்து இவங்க விடுபடுவாங்க. ஏன்னா கழுத்து திருப்பப்படுவதால் கழுத்தில் உள்ள நரம்புகள்லாம் உங்களுக்கு நன்றாக செயல்படும். நினைவாற்றல், அதாவது ரத்த ஓட்டம் ஒரே சீராக போணுச்சுன்னா நினைவாற்றல் அதிகரிக்கும். நம்ம இதான் சொல்கிறோம். இந்த சிரச ஹஸ்த கோணாசனம் நம்ம முதல் பாகம் 2ஆவது பாகம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எளிமையான பயிற்சி பண்ணணும். இப்போ காலையில் உணவு உண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம். காலையில் உணவு உண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவை குறைக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையை அதிகமாக்கி தூக்கக்கூடியது காலை உணவு தான். அப்போது அந்த அதிகப்படுத்தி நம்ம ரத்தத்தில் அந்த மூளைக்கு தேவையான சக்தியையும் தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்காமல் ஆக்கி மூளையை அழிவு பாதைக்கு செல்லக்கூடியதான் இந்த ஒரு இது. என்ன காலையில் உணவு உண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் உள்ள குறைவான அளவே சுகர் காட்டும். நீங்கள் சுகர் இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களேன், காலை உணவே உண்ணாதீங்க. உண்ணாமல் வெறும் வயிற்றில் காஃபியோ டீயோ எதுவுமே குடிக்காமல் வெறும் வயிற்றில் போய் எடுத்து பாருங்கள். ஒரு நார்மலாக நீங்கள் எப்போதும் 300 இருந்தீங்கன்னா 240 தான் காட்டும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்பிட்டுட்டு வாங்க, மறுபடியும் 1.5 மணி நேரம் கழித்து எடுக்கணும்பாங்க. அப்போது 4 இட்லி தான் சாப்பிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா 350 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். அப்போ அந்த அளவுக்கு காலை உணவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரையை தூக்கக்கூடியதாகும். அதே போல் மூளைக்கு தேவையான சக்தியையும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்காமல் ஆக்கி மூளைக்கு அழிவு பாதையை செல்லக்கூடியதான் இந்த சுகருங்கிறது. அதிகமாக சாப்பிட்டா, புரியுதுங்களா? அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா மூளையில் இருக்கும் இரத்த நாணங்களையும் அந்த என்ன சொல்லுவாங்க, மூளையில் சக்தியை குறையிறதுக்கு காரணமாகவும் இது வழிவகை செய்யும். அதனால தான் நம்ம அளவான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு அதே போல் இந்த புகை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மூளையை சுருங்கவும் நம்மளுக்கு பயன்பாடு இல்லாமல் பண்ணிடும். அதை நீங்கள் அந்த அது என்ன இந்த அல்சைமைக்ஸ் வியாதின்னு சொல்லுவாங்க. அல்சைமைக்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி வரும். அதை வியாதியை உற்பத்திப்படுத்தக்கூடியது தான் இந்த புகை பிடிக்கிறது. அது அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் விடுபடலாம். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதே போல் இந்த மலம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழிக்கவே வரமாட்டேங்குது. அப்போது இப்போ 3 வேளை சாப்பிட்றீங்கன்னா 3 வேளை நீங்கள் மலத்தை கழிக்கணும். குறைஞ்சபட்சம் 2 வேளைனாச்சும் நீங்கள் கழிக்கணும். அப்போது நீங்கள் வரலைன்னா உடலில் உள்ள உறுப்புகள் செயல்படலை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் சாப்பிடுங்க. அந்த வாழைப்பழமும் கிடைக்கலையா, 2 தேங்காய் வீட்டில் எப்படியாச்சும் இருக்கும், அந்த தேங்காய் பத்தை இருக்குது பாருங்கள், அதை நல்லா தின்னுடுங்க.
அதுவும் கிடைக்கலையா 2 கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் உங்களுக்கு மலம் வந்து நன்றாக போகக்கூடியதாகும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை நல்லா கவனிச்சிங்க. 2 வாழைப்பழம், அப்படி இல்லை 2 தேங்காய் பத்தை, அதுவும் இல்லை 2 கொய்யாப்பழம். இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பசிக்கிறப்ப மறுபடியும் சாப்பிட்டுட்டிங்கன்னா குறைச்சலாக உங்களுக்கு 2 வேளைனாச்சும் அந்த மலம் வந்து போகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த சிரச வத ஹஸ்த கோணாசனம் நம்ம செய்ய போகிறோம். எளிய பயிற்சி, முதல் சுற்றில் எளிய பயிற்சிக்கு அப்புறம் முதல் சுற்று. சரிங்களா? இப்போ எல்லாருமே எழுந்துச்சி நின்றுக்குங்க. காலை எந்த அளவுக்கு அகட்ட முடியுமோ அகட்டிங்க. இது வந்து எளிய பயிற்சி தான். இந்த இடுப்புலாம் வந்து உங்களுக்கு வலி ஏற்படும். வலிக்கிறவங்க கொஞ்சம் நார்மலாக செஞ்சுங்க. சரிங்களா? ஏன்னா இடுப்புக்கு தான் இது வேலையே. அதே மேலே இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டிங்க. பின்னாடி வந்து கைகளை கோர்த்துங்க. அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். உடனே நேராக வச்சுக்கணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்போ நீங்கள் கையை வந்து முடிகிற வரைக்கும் தான் கொண்டு போகணும். உடனே தொடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம இந்த மூச்சு சுவாசம் நம்ம பண்ணிட்டோம். நம்ம இந்த ஆரோக்கியத்துக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரச ஹஸ்த கோணாசனம்னு பேருங்க. இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம். இது முதல் சுற்று தான். நம்ம 2வது சுற்றும் நம்ம செய்யணும். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து 5 முறை செய்யணும். 5 முறை செஞ்சால் தான் இது யார் யாருக்கெல்லாம் வலுவூட்டக்கூடியது. கால்களுக்கு கவுட்டி கால்கள், இந்த சவ்வுகள்லாம் விரிவடையும். கைகளுக்கு நல்ல ஒரு பயிற்சி, முழங்காலுக்கு பயிற்சி, மூட்டு வலிக்கு பயிற்சி, இடுப்பு வளைவுக்கு, புரியுதுங்களா? அதே போல் கழுத்து, இந்த தைராய்டு உள்ளவங்க, இவ்வளோ பலன்கள் இருக்குது. ஆனால் செய்யக்கூடியதை நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்யணும். ஏன்னா வலி ஏற்படும். வலி ஏற்பட்டதுன்னா நம்ம செய்கிறத நிப்பாட்டிக்கணும். நம்ம 2வது சுற்று போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிக்கிறோம். இப்போ ஆசனத்துக்கு நேராக போகிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. மூச்சு சுவாசம் பண்ணிங்க. கண்களை மூடி நல்லா தியானம் பண்ணலாம். மூச்சு சுவாசம் பண்ணலாம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாகும். மூச்சு திணறல் இல்லாமல் இயல்பாக நீங்கள் இருப்பீங்க.
இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா காலில் உள்ள பாதங்கள், காலில் உள்ள கணுக்கால்கள், முழங்காலில் உள்ள மூட்டுகள், கவுட்டி இருக்குது பார்த்திங்களா, கால் கவுட்டி, இதெல்லாம் வந்து விரிவடைந்து நமக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம் தான் இந்த சிரச ஹஸ்த கோணாசனம்னு பேருங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த முழங்கால் வந்து மூட்டு சில பேருக்கு வந்து வலி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், எழுந்துச்சே நடக்க முடியாது. என்ன காரணம்னா பயிற்சி இல்லை, அது மட்டும்தான். நீங்கள் மெனக்கெட்டு நல்ல நடைப்பயணத்துக்கு கொஞ்சம் போங்க. போனதுக்கப்புறம் இந்த முழங்காலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணி வஜ்ராசனத்தில் உட்காருங்க, உட்காந்து எழுந்திரிங்க. இப்படிலாம் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி வராமல் தடுக்கக்கூடும். அதே போல் நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து வயிற்றில் வந்து பிரச்சனைகள், வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள், நுரையீரல், சிறுங்குடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம் இதெல்லாம் வேலை செய்யணுன்னா நம்ம வந்து ஆசனம் செஞ்சால் தான் நம்ம வந்து பலன்களை ஏற்படுத்தும். இந்த ஆசனம் செய்யாமல் நம்ம மலச்சிக்கல்லேருந்து விடுபட முடியாது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். நமக்கு வந்து மெயினாக என்ன காரணம், வயிற்றில் உள்ள கழிவுகள் வந்து நேரத்துக்கு வெளியாகணும். அப்படி வெளியானால் தான் நமக்கு வயிற்று பிரச்சனைகள்ங்கிறதே வராமல் தடுக்கக்கூடியும். இந்த மலம் வந்து தேங்கி போயிருந்ததுன்னா வயிற்று வலி ஏற்படும். அதுக்கப்புறமேலுக்கு கேஸ் ட்ரபிள் வரும். அதுக்கப்புறமேலுக்கு அவங்களால இயல்பாக இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயோ இல்லை ப்ரெஷரோ ஏறக்கூடியதாகும். ஆக உள்ளுறுப்பில் எந்த உறுப்பு இயங்காமல் போனாலும் நமக்கு வந்து நற்பலன்களை ஏற்படுத்தாதுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். அதே போல் இந்த இடுப்பு வளைவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடுப்பு வலியை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இடுப்பு வந்து முன்பக்கம் திருப்புங்க, பின்பக்கம் திருப்புங்க. விலா எலும்பு, இந்த விலாவுக்கு தான் அதிகமான வேலை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹஸ்த கோணாசனம். இந்த சைடில் உள்ள விலா, இந்த பக்கம் உள்ள விலா, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது. அதே போல் இந்த பாதங்கள், மறை உறுப்பு, இதுக்கும் வந்து ஒரு சிறந்த ஆசனமாக இது கருதப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா இவ்வளோ பலன்களையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாகும். இந்த மூச்சு சுவாசமும் நன்றாக செயல்படும், இரத்த ஓட்டமும் ஒரே சீராக செயல்படும். கழுத்தில் உள்ள தைராய்டு பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. அதனால தான் நம்ம இதை செஞ்சு பழகுங்கன்னு சொல்கிறோம். அதே போல் இந்த நாட்டு சர்க்கரை, அதாவது அஸ்கான்னு சொல்லக்கூடிய ஜீனி இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை முழுமையாக எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு பொருளுக்கும் ஒரு மாற்றுன்னு ஒன்று உண்டு. அந்த மாற்றை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ மைதா பொருளை வந்து உங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, இப்படி வந்து இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அஸ்காவை தவிர்த்துட்டு நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க. அதே போல் மைதா பொருள் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வரகு, சாமை, திணை, குதிரைவாலி இதில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி, உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். அதே போல் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர்த்துட்டு சிவப்பு அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, பூங்கார்க்க அரிசி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. விலை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேணாம். நம்மளை விவசாயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த பயிரை, அதாவது இயற்கையாக நீங்கள் பயிர் செய்து காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அரிசி வகைகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தலைமுறைகள் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். மகதிஸ்ரீ தினம்பொரு யோகாவை பார்த்து மகிழுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.